பாலஸ்தீனத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கு, உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க போரால ஒரு பெரிய அழிவுகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி அது சாத்தியம்னு நினைக்கிறீங்க ஈழத்தை பொறுத்த வரைக்கும்? சாத்தியப்படும். ஒரு மிகப்பெரிய ஈழத்தமிழர்கள் விலை கொடுத்திருக்கிறாங்க. நினைத்து பார்க்க முடியாத ஒரு நாட்டை தலைவர் கட்டி எழுப்பினார். தேசிய தலைவர் கட்டி எழுப்பிய தமிழீழம், அந்த நாடு என்பது உலகத்திலேயே பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடு தமிழீழம், உலகத்திலேயே விபச்சாரம் இல்லாத நாடு தமிழீழம், உலகத்திலேயே லஞ்சம் ஊழல் இல்லாத நாடாக தமிழீழம், உலகத்திலேயே திருட்டு இல்லாத நாடு தமிழீழம், உலகத்திலேயே சாராயம் இல்லாத நாடு தமிழீழம், உலகத்திலேயே சாராயம் கொடுக்காமல் வழிநடத்தப்பட்ட ஒரே ஒரு ராணுவம் தமிழீழ விடுதலை புலிகள் ராணுவம். இப்படிப்பட்ட அந்த அரசு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிடிபானங்கள் கூட அங்க விற்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நாட்டை கட்டமைச்சிருந்தாரு. இலங்கையினுடைய சாராய கடைகளை தமிழீழத்தில் யாரும் திறக்க முடியாது. அங்க கள் பதநீர் தான் மக்களுடைய பானமாக இருந்தது. இதுதான் உண்மையான தமிழ் தேசியம். தமிழ்நாடு தமிழர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அரசை தேசிய தலைவர் கட்டமைச்சிருந்தாரு.